ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மாநில கல்விக் கொள்கையை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2020ஆம் ஆண்டு மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியிருந்தது. அதற்கு அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தது. அடுத்த ஆண்டு 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு நடந்த முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதற்காக 2022ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அக்குழு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இதற்கான அறிக்கையை தமிழக அரசிடம் வழங்கியிருந்தது. இந்நிலையில்தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில கல்விக் கொள்கையை வெளியிடுகிறார். சென்னையில் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மாநில கல்விக் கொள்கை மீது பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இதனுடைய முக்கிய அம்சம் என்ன ரமேஷ்? தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு வெளியிட்டு அதன்படி அனைத்து மாநிலங்களும் அதை பின்பற்றி வருகின்றன. அதை ஏற்காமல் தமிழ்நாட்டிற்கென ஒரு பிரத்யேகமாக கல்விக் கொள்கையை உருவாக்க 2022ஆம் ஆண்டு திமுக அரசு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒரு குழு அமைத்தார்கள். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இதுல பல்வேறு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என பலரும் இருந்தார்கள். அவர்கள் அந்த குழுவினுடைய அறிக்கையை 2024 கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மாநில கல்விக் கொள்கையை தமிழக அரசிடம் கொடுத்தார்கள். அது ஓராண்டுக்கு மேலாக வெளியிடப்படாமல் இருந்த நிலையில் முதலமைச்சர் அந்த கல்விக் கொள்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார். இதில் பாத்தீங்கன்னா பல்வேறு முக்கியமான விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து சில விஷயங்கள் மாறுபட்டிருக்குன்னு 650 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதலமைச்சரிடம் கடந்த மாதம் கொடுத்தார்கள். அதாவது 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு என தொடக்க நிலை மாணவர்களுக்கான பொது தேர்வு கூடாது என மாநில கல்விக் கொள்கை பரிந்துரை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தமிழை முதல் மொழியாக நிலைநிறுத்துவது அவசியம் என சொல்லப்பட்டிருக்கிறது. இருமொழி கொள்கைக்கு முக்கியத்துவம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் இருக்கிறது. தமிழ், குறிப்பாக ஆங்கிலம் என 2 கொள்கை தான் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல சிபிஎஸ்இ, டீம்டு யூனிவர்சிட்டி ஆகியவற்றுக்கான கட்டணங்களை சீரமைப்பிற்காக ஒரு குழு அமைக்க வேண்டும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் தவிர ஸ்போக்கன் தமிழ் மீது முதன்முறையாக கவனம் செலுத்த வேண்டும். அங்கன்வாடி மையங்களுக்கு தாய் குழந்தை பராமரிப்பு மையங்கள் என பெயரிடப்பட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்கள் இதில் இருக்கப்பட்டிருக்கின்றன. தனியார் நிறுவனங்களால் நடத்தப்படும் விளையாட்டு பள்ளிகள், முன் தொடக்க பள்ளிகள், நர்சரி பள்ளிகள், மலர்வீர் பள்ளிகள் போன்றவற்றின் செயல்பாட்டை கண்காணிப்பதற்காக ஒரு விரிவான ஒழுங்குமுறை உருவாக்கப்படும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இதுல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் இன்று வெளியிட துணை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு வரை மாநில பாடத்திட்டம், அதாவது சமச்சீர் கல்வி என்று ஒரு முறை இருக்கிறது. அது 2006-11 திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதாவது மெட்ரிகுலேஷன், எதுவுமே தனியார் பள்ளிகள் அனைத்திலுமே ஒரே சிலபஸ் தான் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வேறு சிலபஸா இருந்தது. அதே மாதிரி இந்த மாநில கல்விக் கொள்கையில் பள்ளி கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் மட்டுமே தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், அதாவது 12ஆம் வகுப்புக்கு பிறகு டிகிரி எப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்னமும் ஃபைனல் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையில 4 ஆண்டு பட்டப்படிப்பு உருவாயிருக்கிறது. தமிழகத்தில் 3 ஆண்டு பட்டப்படிப்பு தான் இருக்கிறது. எனவே இது குறித்து என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் இருக்கிறது. எனவே இந்த புக்கில் முதல் முறையாக என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற விவரம் வெளியாக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் கல்வியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நம்ம விரிவாக பார்க்க இருக்க முடியும். பல்வேறு முக்கியமான அம்சங்கள் எல்லாம் இந்த மாநில கல்விக் கொள்கையில் இருக்கிறது. குறிப்பாக கல்வி என்பது தற்போது பொதுப்பட்டியலில் இருக்கிறது. ரமேஷ், இப்போது மாநில பட்டியலில் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை. அது குறித்தும் இந்த மாநில கல்விக் கொள்கையில குறிப்பிட்டிருக்காங்களா? நிச்சயமாக கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருப்பதால் இதை எப்படி மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள போகிறது? இதனால் தான் குறிப்பாக SSA என்று சொல்லக்கூடிய தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதி 2000 கோடி ரூபாய்
புதிய கல்விக் கொள்கையில் ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் தமிழகத்திற்கு கடந்த ஆண்டு 2000 கோடி, இந்த ஆண்டு 2000 கோடி, கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற இழப்புகளை எவ்வாறு சரி செய்ய முடியும் என்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் அதற்கான சோர்ஸ் என்ன என்பதை குறித்து இன்னமும் முதலமைச்சர் சார்பில் சொல்லாமல் இருக்கிறார்கள். எனவே இதை மத்திய அரசு எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறது, உயர் நீதிமன்றங்களில் சென்றால் என்ன மாதிரியான ஒரு நடைமுறை எடுக்கும் என்பதெல்லாம் தெரிய வரும். ஏனென்று சொன்னால் மாநில பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களே தமிழக அரசு நியமிக்கக்கூடிய சட்ட மசோதா குறிப்பாக பாத்தீங்கன்னா அது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. யாருக்கு அதிகாரம் என்பது குறித்து குடியரசுத் தலைவரே 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திடம் கேட்டிருக்கிறார். கலைஞர் கருணாநிதி பெயரில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழக மசோதா ஜனாதிபதியிடம் இருக்கிறது. ஏனென்ற சொன்னால் பொதுப்பட்டியல் இருப்பதால் அவர் அங்கே அனுப்பிவிட்டார் கவர்னர். எனவே இது போன்ற சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது. இதை எவ்வாறு அமல்படுத்த போகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை அமல்படுத்தும் பட்சத்தில் என்ன மாதிரியான பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரும் என்பதற்கான தீர்வும் இல்லாமல் இருக்கிறது. எனவே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மாநில கல்விகளை எந்த ஆண்டிலிருந்து அமல்படுத்தும் என்பதை முதலமைச்சர் இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார். ஆனந்தி, தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. இப்ப அதற்கு மாற்றாக இந்த மாநில கல்விக் கொள்கை இங்க வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நியூ டெல்லி காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. பர்டிகுலரா ஆர்ட் ஃபார்ம்ஸும் இந்த ஒர்க் ஷாப்ஸுமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபியர்லெஸ்ஸா கம்யூனிகேட் பண்றதுக்கு, ஸ்போர்ட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்ப இருக்க எங்க குடும்ப சூழ்நிலை எங்க குழந்தைய படிக்க வைக்கிறது கஷ்டம் தான். அதுக்கு இந்த முதல்வரையோட திட்டம் ரொம்ப உதவியா இருக்கு எங்களுக்கு. என்னுடைய பையன் மணி சர்மா கவர்மெண்ட் பள்ளியில் படித்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி சென்னை ஐஐடில மெட்ராஸ்ல இடம் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஸ்மால் டெஸ்ட் இல்லைனாக்கா கிளாஸ் காம்படிஷன் எக்ஸாம் பற்றி ஒரு கிளாஸ், ஈவினிங் டைம்ல ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். என் பேர் தருண். இப்போ நான் இன்டெகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கேன். நான் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிக்க போறேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வளர்த்துக்கணும்னு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தியேட்டர் ஆர்ட் ஃபார்ம், கராத்தே, சிலம்பம், அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை கத்துக்கணும்னு எங்களை கத்து கொடுத்துருக்காங்க. டிகிரி பண்ண போறதுன்னா இதுதான் எங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம். எங்க வீட்டுல யாருமே படிக்கல. எங்க பையன் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கடல் கப்பல்னா ரொம்ப பிடிக்கும். அது சம்பந்தமா வேலை பார்க்கணும்னு நினைச்சேன். நான் அரசு பள்ளி மூலயமா IMU-CET அப்படிங்கிற எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ணி இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி விசாகப்பட்டினம் அப்படிங்கறதுல நேவல் ஆர்கிடெக்சர் நோட்ஸ் இன்ஜினியரிங்க்கு சீட் கிடைச்சிருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி எனக்கு சீட் கிடைக்கும்னு. அங்க வந்தவங்க எல்லாருமே ஒரு காஸ்ட்லியான காரு அப்படிதான் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல என் தம்பியும் சேர்ந்து படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல என்னோட அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ரொம்ப நினைச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாம இது பாசிபிளே கிடையாது. எல்லாருமே நீட் ஜெயி போயிட முடியாதுல்ல. அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ண வச்சுட்டு தென் அதுக்கு லீட் பண்றதுக்காக அவங்க தனியா கிளாஸஸ் நடத்துறாங்க. ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.